அண்ணா ஜான்சி எந்திரி சாப்பிடலாம். எனக்கு சாப்பிட பிடிக்கல. எனக்கு வாயெல்லாம் கசக்குது. ஏய், ஜுரம் அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். எந்திரி. இல்ல, போலீஸ் எல்லா இடத்துலயும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தாயிடும். இங்க பாரு, இப்ப நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னா உன் உயிருக்கே ஆபத்தாயிரும். முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். எந்திரி. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? முதல்ல நான் சொல்றதை கேளு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். வா எந்திரி. வா எந்திரி. மெதுவா மெதுவா. டேய் பாருங்கடா. சரிண்ணா. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அதையும் தெரிஞ்சு போலீஸ் அங்க வந்துட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்சோம். அப்ப போலீஸ் என்ன சுட்டுட்டாங்க. போலீஸுக்கு எடுப்படி அதிகமாயிருச்சு. அப்பதான் முடியல. போலீஸ் வருதா பாரு. పోలీస్ పోయిటాంలా ఝాన్సీ పోలీస్ మన దగ్గర వచ్చేసారు. మనని ఎప్పుడంటే వాళ్ళు పెట్టుకుంటారు. இன்னும் கொஞ்ச நாளைக்கு మన ప్లాన్ தலைமறைவா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நானும் நீங்க சேர்ந்திருந்தா போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக பிரிஞ்சு போகணும்னு சொல்றியா? திடீர்னு இப்ப எதுக்கு இந்த முடிவு? என்னைக்கு கடவுள் ஒண்ணு என்னையும் ஒண்ணு சேர்த்தாரோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உன்னை நான் பிரிஞ்சதே இல்லை. பிரிவுங்கிற வார்த்தையை கேட்கும் போது நெஞ்சு அப்படியே பதறுது. உன் முடிவை நீ மாத்திக்கோ. அந்த வலியை எனக்கு கொடுத்துறாத. புரிஞ்சுக்க ஜான்சி, உன்னோட நிழலா உன் நிஜமாக வாழ்ந்தா நான் சொல்றேன். நான் சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்குங்கிறது உனக்கு தெரியும்ல. நம்ம சாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை நாமளே உருவாக்கி கொடுத்துடக்கூடாது. இது வாழ்றதுக்கான போராட்டம். அதுக்கான பிரிவு தான் அது. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? உன்னை பிரிஞ்சு நான் இப்ப எங்க போவேன்? எனக்கு வேற யாரையுமே தெரியாது. வேண்டாம் சக்கரை. இங்க பாரு, போராட்டமே நம்ம வாழ்க்கையாயிடுச்சு. வாழ்வோ சாவோ ஒன்னாவே இருந்தல்லாம். சாவு நம்மளை சீக்கிரம் நெருங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்படி துடிக்கிறேன். அதை உனக்கு புரிய வைக்க முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ ஜான்சி, புரிஞ்சுக்கோ. நம்மளோட இலக்கை அடையிறதுக்காகவாது நம்ம வாழ்ந்தாகணும். வாழ்ந்தாகணுங்கிறதுக்காகவாது நம்ம பிரிஞ்சாகணும். ஆனா இந்த பிரிவு நிரந்தரம் இல்ல. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.